Hi, Dainaka. Many more happy returns of the day. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக இரு. ஆனால் இந்த பதிவு எதுக்குன்னா, அம்மா இல்லாத பிறந்த நாள் இன்னைக்கு இந்த வருஷம் நீ கொண்டாடுவேன்னு சொல்ல வரல. இந்த பர்த்டே போகும் உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கும் சரி எனக்கும் சரி நிறையாவே இருக்குது. அம்மா ரியலைஸ் பண்ணிட்டாங்க, அவங்க ப்ராப்ளம்ஸ் அவங்க தப்பு எல்லாமே ரியலைஸ் பண்ணிட்டாங்க. உன்னையும் ரியலைஸ் பண்ண சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. தயவு செய்து மாய வலைக்குள்ளேருந்து வெளியே வாக்கா. ஏன்னா கண்டவளுங்க நீ நம்ம குடும்பத்தையே பிரிக்கணும்னு நினச்சிட்ருக்காளுங்க. அவளுங்கக்கிட்ட நீ மாட்டி சின்ன பின்னமாக ஆயிட்டுருக்க. தயவு செய்து வெளியே வா, அந்த மாய வலையிலேருந்து வெளியே வா. அம்மாவுக்கு விமோச்சனம் கிடச்சிருச்சு. ஆனால் உனக்கு விமோச்சனம் கிடைக்கணுன்னா அது என் மூலியமாக தான் கிடைக்கும்ன்ட்டு அம்மா சொல்கிறாங்க. அந்த மாய வலையிலேருந்து வெளியே வா. என்ன நீயும் நான் பேட்ரிக்கோட பொண்ணு, சரியா? பேட்ரிக்கோட பொண்ணு என்றைக்குமே துணிஞ்சு இருக்கணும், துணிவாக இருக்கணும், சந்தோஷமாக அன்பும் பாசமும் எல்லாமே இருக்கணும். உனக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைக்கா, நல்லா தெரிஞ்சுக்கோ. உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. என் லைஃபு நான் டிசைட் பண்ணிக்கிட்டேன், சரியா? என் லைஃப்பை எனக்கு தெரியும், யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது, இதனால் என்ன ஆகும், இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. இந்த லைஃப்பை நான் டிசைட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, சரியா? உனக்கு எனக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அக்கா தங்கச்சின்ற உறவு, பாசம், நேசம் எல்லாமே இருக்குது. உங்ககிட்ட நிறைய வாட்டி பேசுறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் நீ பேச மாட்டேன்ருக்க. பசங்கக்கிட்டேயும் சொல்லி நான் பேசினேன், என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், அதுக்கப்புறம் ஜெனி ரிச்சு எல்லாத்துக்கிட்ட சொல்லி பார்த்தேன். நீ என்கிட்ட பேசலக்கா. நீ என்கிட்ட பேசு. என்கிட்ட நீ பேசினாதான் நான் என்ன சொல்கிறேன் ஏது சொல்கிறேன் அப்படின்றது உனக்கு புரியும் அக்கா. தயவு செய்து பேசு. அது இல்லாமல் அம்மா என்கிட்ட சில விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வீடை விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடு நம்ம அடையாளம், நம்ம வாழ்கிற அடையாளம். அந்த அடையாளத்தை அழிக்க வேணாம். அவங்க உயிரோடு இருக்கும் போதோ எடுத்த முட்டாள்தனத்தை உயிர் இப்போ இல்லாத போதும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, யார் எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, யார் மோசமானவங்கலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. தயவு செய்து அம்மா மீண்டு வந்த மாதிரி நீயும் மீண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அந்த வீடை அழிக்காத. அந்த வீடு நம்மளோட பொக்கிஷம், அந்த வீடு நம்மளோட ஆசீர்வாதம். அந்த வீட்டில் தான் அம்மாவும் வாழ்ந்தாங்க, தம்பியும் வாழ்ந்தான். அந்த வீடு அந்த இடத்துல தான் அப்பா உயிரை விட்டுருக்காரு. ஸோ அந்த வீடை என்றைக்கும் நம்ம விற்கணும்னு நினைக்காதாக்கா, வேணாம். அந்த வீடு நம்மளுக்கு வேணும். அந்த வீட்டில் 3 பேர் ஆத்மா, 3 இல்லை 4 ஆத்மா அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. உனக்கே தெரியும். அப்பா, சித்தப்பா, தம்பி, அம்மா, மொத்தம் 4ஓட ஆத்மா அந்த வீட்டுக்குள்ளே இருக்குதாக்கா. தயவு செய்து அந்த வீட்டை வித்துறாத, விற்கிறதுக்கு ட்ரை பண்ணாத. அந்த இடத்துல வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நீயும் நானும் வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். தயவு செய்து விற்காதாக்கா. சொன்னால் கேளு. நம்ம 2 பேரும் எதனா முயற்சி பண்ணி அந்த வீட்டை மீட்டுடலாம். இல்லை நான் அந்த வீட்டை கண்டிப்பாக எதனா ஒன்று பண்ணி நான் அந்த வீட்டை மீட்கிறதுக்கு பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இரு. அந்த வீட்டை மீட்டி நம்ம வாழ்ந்துக்க. ஏன்னா யார் யார் நம்ம அழிஞ்சு போகணும்னு நினச்சாங்களோ அவங்க இதுக்கெல்லாம் வாழ்ந்து காட்டணுன்னு அம்மா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆனி மார்க்ரெட் எல்லாம் நம்ம அழிஞ்சு போகணும்னு நினச்சவங்க. அவங்களுக்கு நீ தயவு செய்து இதாகிடாத. அதுங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன், அதுங்களுக்கு சொந்த சொத்தை மீட்டுக்க இது பண்ண தெரில.
எவ்வளோ சொத்து எங்கள் ஆண்டஸ் மாமாவும் சரி எங்கள் பாட்டியும் சரி கொடுத்தோம், அதுங்களுக்கு வச்சுக்க தெரியல. ஸோ நம்மளும் நாஸ்தி ஆகணும், நம்ம குடும்பம் நாஸ்தி ஆகணும்னு நினைக்கிறாங்க. நான் வந்து குடும்பத்தை வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். என் தனிப்பட்ட கருத்தை விட்டுரு, என்னோடய தனிப்பட்ட கருத்து அது தானாக போகும். அதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைக்கா, சரியா? உனக்கு எனக்கும் சம்மந்தம் இருக்குது, பாசம் நேசம் அன்பு, ஒரே வயிற்றில் பிறந்தோம், நம்ம பேட்ரிக்கோட பொண்ணு. ஸோ இந்த மாதிரி நிறைய சொந்த பந்தம், நிறைய விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்குது. ஆனால் என்னோடய லைஃப் தனிப்பட்ட கருத்து, அது என் புருஷன் நான் என் பசங்கன்ற தனிப்பட்ட கருத்து. அதுக்கும் இதுக்கும் நீ வராத, புரியுதா நான் சொல்கிறது? ஆனால் உன்னோட இதை வந்து நம்ம அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அந்த வீடை வந்து விற்கக்கூடாது, அந்த வீடை தெரியாமல் அம்மா வந்து தெரியாத முட்டாள்தனம் செஞ்சிட்டாங்க, அதை வந்து மீட்கணும், அதை வந்து அந்த இடத்துல நம்ம காலங்காலமாக நம்ம வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. தயவு செய்து அந்த வீடை விற்காத. இன்னும் நிறைய பேசியிருக்காங்க, அம்மா வா என்கிட்ட கால் பண்ணி பேசு, தயவு செய்து அம்மாவோட ஆத்மாவுக்கு மரியாதை கொடு, அப்பாவோட ஆத்மாவுக்கு மரியாதை கொடு. நம்ம குடும்பத்தை வாழ வைக்கணும், நம்ம குடும்பத்தை இது பண்ணணும், நிறுத்தி வைக்கணும். இது வந்து தாத்தா பாட்டி சொத்து, அம்மாவோட சொத்து இல்லை. அம்மா டிசிஷன் எடுக்க முடியாது. ஆனால் அம்மா வந்து நீ சொல்லலாம், சாவத்துக்கு முன்னாடி அம்மா உன் மேலே கோவமாக இருந்தாங்க அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் அம்மாவுக்கு இப்போ என் மேலே கோவம் இல்லை, என் கூட தான் இருக்கிறாங்க, என் வீட்டில் தான் இருக்கிறாங்க, உன்னையும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. உன் கஷ்டத்தையும் உன் பிரச்சனையும் அம்மாவுக்கு ரொம்ப மன உடைச்சலாக இருக்குது. அம்மா என்கிட்ட சொன்னது, அக்காவை விட்டுறாத, அக்காவையும் சித்தியும் விட்டுறாத, நீ தான் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி எங்கள் சித்தப்பா டேவிட் சித்தப்பா கனவுல வந்து அந்த வீட்டில் ரீட்டா சித்தி இருக்கக்கூடாது, அந்த வீட்டில் இருந்தால் ரீட்டா சித்தியும் எதனா பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஏற்கனவே சொன்னது நான் ஆபு மாமா கிட்டே சொன்னேன். ஆனால் ஆபு மாமா உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ சித்தியும் நீயும் தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு நான் நல்லது மட்டும் தான் செய்வேன், கெட்டது செய்ய மாட்டேன். நம்ம வந்து நம்மளோட இடத்த அழிக்கக்கூடாது, ஆக்கணும், மேலும் மேலே ஆக்கணும். ப்ளீஸ் தயவு செய்து என்னை புரிஞ்சிக்கோக்கா, தயவு செய்து என்கிட்ட வந்து பேசு. உங்ககிட்ட நிறைய பேசணும் ஆசைப்பட்றேன். என்றைக்கும் நான் உன் தங்கச்சி தாங்க. ஐ மிஸ் யூ, I love you. Bye.